வணக்க மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோவில் ஒரு பொதுமையான ஒரு விஷயத்தை பற்றியா நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த ரொம்ப பேருடைய இல்லத்தில் சந்தோஷம் நீடிச்சிருக்கணும். எப்படியாவது பிரச்சனைகள் எதுவுமே ரூபத்தில் வரத்தான் செய்யுது. அது அடிக்கடி எப்பவுமே தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தால் ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதே போல் இப்போ லீவு நேரங்களில் குழந்தைகள் நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம், ஒரு 1000 2000 அதுக்கு மேலேயே செலவாகுது. அது நம்ம ஒரு சம்பளம் வாங்கணும், சீக்கிரம் கையை விட்டு போயிடுது, வீட்டுல தங்க மாட்டேங்குது, பணம் லட்சுமி கடாட்சமே இல்லை. வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல கூட ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு. வியாபாரம் அவ்வளவா இல்லை, முதல்ல 1000 ரூபாய் போட்டா கூட 500 600 வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியெல்லாம் இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் செய்யக்கூடிய விஷயம், நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு பொருள், அந்த பொருளை வச்சு எந்த காரியத்தை வேண்டுமானாலும் சாதித்துக் கொள்ளலாம். அந்த பொருளுக்கு வசீகரத்தன்மை இருக்குங்க. நான் அதைத்தான் இந்த வீடியோல காட்ட போறேன். அதை எப்படி செய்யணுங்கிற முதற்கொண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்காக. அது ஏன்னா நம்ம சொல்றோம், சிலது செயல்பாடுகள் நீங்க தவறா செஞ்சிடக்கூடாது இல்லையா? அதுக்காக ஒரு எளிய முறை என்கிட்ட இது பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். எல்லோருடைய வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வசம்பு. நல்லா பாத்துக்கிறேங்க. இது நாட்டு மருந்து கடையில இல்லை எல்லா கடையிலுமே இப்ப கிடைக்கிறது. உங்க வீட்டுல கண்டிப்பாக வசம்பு இருக்கணுங்க. இந்த வசம்பை வச்சுதான் நம்ம இந்த காரியம் செய்ய போறோம், இந்த விஷயம் பண்ண போறோம், ஒரு நல்ல விஷயம் பண்ண போறோம். இது என்னென்ன செய்யும்? இப்ப இந்த வசம்பு வச்சு நம்ம குழந்தைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா, வயிற்றுக்கு சரியில்லை, அதை கொஞ்சம் சூடு பண்ணி வாயில கூட வைப்பாங்க, தொப்புல வச்சு விடுவாங்க. திருஷ்டிகளுக்கும் இது இன்னும் அதிகமான விஷயங்கள் இருக்கு. இதை வச்சு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 4 பேருக்கு போய் நல்லது சேரட்டும். நீங்க வாங்க வேண்டியது இந்த வசம்பு. ஒரு பாக்கெட்டை வாங்கினா ஒரு 5-6 இருக்கும். ஆனா இது வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நான் சொல்லக்கூடிய பூஜைக்கு 1 வருஷம் வரைக்கும் நீங்க அதுக்கு மேலேயே போகும், உங்களை பொறுத்து. இப்ப நீங்க போறீங்க ஒரு மீட்டிங், ஒருத்தருக்கு நீங்க பேசணும், ஒரு காரியம் வெற்றி ஆகணும், ஒரு தலைவர்கிட்ட போய் பேச போறோம், இல்லை ஒரு கட்சி ஆளுங்கிட்ட பேச போறோம், இல்ல போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு ஜாமீனுக்கு போய் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம போகும்போது சபையில நமக்கு ஒரு பேர் இருக்கும், நம்ம சொல்றதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். 1000 பேர் மத்தியில நம்மளுடைய சொல் எடுக்கும். அதே போல ஒரு 1000 கடை இருக்கு, 2000 கடை இருக்கட்டும், அந்த நம்ம கடையில மட்டும் வியாபாரம் நல்லா ஓடுங்க, பிசினஸ் நல்லா இருக்கும். இல்ல நீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்க, வேற ஏதாவது பிசினஸ், ஆன்லைன் பிசினஸ் பண்ணாலும் இது உங்களுக்கு கை கொடுக்கும். தொழில் நல்ல ஒரு ஏற்ற நிலைமையில் இருக்கும். ஒரு வருமானம் உங்களுக்கு கொண்டே இருக்கும். உங்க வீட்டுல லட்சுமிக்கா எங்க நீங்க ஏதாவது செலவு கட்டா பணம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு பயன்படுத்தி பாருங்க. அப்ப இந்த வசம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த தெய்வம், உங்களுடைய குலதெய்வமாக இருக்கலாம், இல்லை இஷ்ட தெய்வமா, பெண் தெய்வமா பாத்துக்கிறேங்க. பெண் தெய்வத்துடைய பாதத்துல உங்களுக்கு தெரிஞ்ச அர்ச்சகரோ பூசாரி யார் இருந்தாலும் சரி, அவர்கிட்ட கொடுத்து வெள்ளிக்கிழமையில நீங்க செய்ய வேண்டியது, வெள்ளிக்கிழமையில காலையில 6 to 7 கண்டிப்பா கோயில் சில இடங்கள் திறந்திருக்காது, இல்லை முன்கூட்டி நீங்க கொடுத்து இந்த 6 to 7 அம்பாள் பாதத்துல வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இரவு 8 to 9 கண்டிப்பா கோயில் இருக்கும், 8 to 8:30 வரைக்குமாவது இருக்கும். அந்த நேரங்கள்ல அம்மனுடைய பாதத்துல வச்சு ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிக்கிறீங்க, சரிங்களா? எந்த அம்பாலா இருக்கு, ஆதிபராசக்தி வடிவில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு பாதத்துல வச்சு ஒரு அர்ச்சனை. இல்ல பாதத்துல வைக்க முடியலையா, அம்மன் கொடிமரம் இருக்கலாம், அந்த கோயில் கொடிமரம் இருக்கலாம், இல்ல வெளியில சூலம் இருக்கலாம், இல்ல அந்த கோவிலுடைய தலவிருட்சம் இருந்தா இரவு நேரத்துல வேணாம், சூரிய அஸ்தமனத்துக்கு மேல வேணாம், அதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா நீங்க அந்த தலவிருட்சத்து பக்கத்துல வச்சு நீங்க வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, இது எனக்கு உயிர் கிடைக்கணும், இந்த மூலிகைக்கு உயிர் கிடைக்கணும், வசம்பு இது ஒரு மூலிகை தான், மருத்துவ மூலிகை, இதுக்கு உயிர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய வேலையை நீங்க ஆரம்பிக்கலாம். எப்படி ஆரம்பிக்கலாம் நீங்க பாத்துக்கிறீங்க. இதுக்கு ஒரு விளக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். தீப்பெட்டியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, மெழுகுவர்த்தி யூஸ் பண்ணக்கூடாது. அகல்ல கூட நீங்க எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வச்சுக்கலாம். இப்ப நான் செய்ய போறத பாருங்க. இந்த வசம்பு நான் இந்த தீபத்துல காட்டுறேன். நம்ம தீபத்துல காட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடம் நெருப்பு பிடிக்கும், ஆனா எரியாது, வேகமா எரியாது. அந்த இடம் கருப்பாகும், அந்த நெருப்பு கங்கு வரும், புரியுதா? இந்த மாதிரி வந்துருங்க, சரியா? அதுக்கப்புறம் நம்ம விளக்க வச்சிடலாம். இங்கதான் விஷயமே இருக்கு. இதோடைய வாசமே
நீங்க உங்களுடைய இல்லத்துல பூஜைகளை வச்சு கூட நீங்க இது மாதிரி பண்ணுங்க. அந்த இடமே ஒரு நறுமணமா இருக்கும். இதுக்கப்புறம் இதுல இருந்து தாங்க விஷயத்தை நம்ம எடுக்க போறோம். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, நான் வந்து பாட்டில் வாங்கியிருக்கேன் தேங்காய் எண்ணெய். உங்கள்கிட்ட செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கிண்ணத்துல நான் என்ன பண்றேன், ஒரு 2 சொட்டு விட்டேன். அதுக்கப்புறம் இதை என்ன செய்யறேன், இங்க பாருங்க, இந்த எண்ணெய் பட்டாவே போதும். ரைட், என்ன செய்யலாம், இங்க வருங்க, இந்த கையில இப்படி செஞ்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் லைட்டா கொஞ்சம் டைட்டா இருந்துச்சுன்னா அந்த மை மாதிரி நம்ம எடுக்கணும், அவ்வளவுதான். நான் நெருப்பு இதை கம்மியா வச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சமா கிடைச்சிருக்கு, நீங்க ரொம்ப வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு மையத்துக்கு எடுத்துட்டு நீங்க எந்த காரியத்துக்காக போறீங்களோ அந்த காரியத்தை நினைச்சு என்ன செய்யுங்க, நெத்தியில வச்சுக்கிறீங்க. மீதி மையில பின்னாடி தலையோட தடவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது ஒரு மூலிகை தான், இதுக்கு எந்த மந்திரமும் இல்லைங்க. யாருக்கிட்டையும் தீட்சை வாங்கணும், இதை பத்தி நம்ம ஏதாவது செய்யணுமா, நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை பெரும்பாலும், ஏன்னா அந்த நேரம் வந்து சுக்கிர பகவானுடைய ஓரை இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் தான் வசீகரமானவர், அனைத்தையும் வசியம் செய்யக்கூடிய அமைப்பு சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு அதிபதி யாருன்னா லட்சுமி தேவி தானே, அந்த கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் நம்ம கிட்டே இருக்குங்க. இது விலையெல்லாம் அதிகமா இருக்காது, கம்மியான விலையில அதிகமான பலனை கொடுக்கக்கூடிய வசம்பு. வசம்பு இல்லாத வீடு எங்கேயுமே இருக்காது. வசம்பு வசீகரம் செய்யக்கூடியது, அனைத்தையும் வசியம் செய்யும். இதை நீங்க வந்து ஒரு சிறுசா கூட நீங்க கட் பண்ணி என்ன பண்ணிக்கிறீங்க, உங்களுடைய பர்ஸ்ல நீங்க வச்சுக்கலாம். இல்ல உங்களுடைய லாக்கர், கல்லாப்பட்டி, இந்த மாதிரி நீங்க வியாபாரம் பண்றாங்களா இருந்தா அந்த மாதிரி நீங்க கல்லாப்பட்டி லாக்கர்ல கூட இதை நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா வசீகத்தன்மை ஏற்படும். உங்களுடைய இல்லத்துல நீங்க பீரோல பணம் வைக்கிற இடமா இருந்தாலும் சரி, நகை வைக்கிற இடமா இருந்தாலும் சரி, இந்த வசம்பை நீங்க இங்க வைங்க. வசம்போடு இன்னும் சில இதுல வந்து தாந்திரிகமான இன்னும் ரொம்ப விஷயங்கள் இருக்கு, அது நான் ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு கொடுக்குறேன். 10 விஷயம் இருக்கு அப்படின்னா இது 10ல முதல் இடங்க. இந்த வசம்பு, வசம்பு ரொம்ப ரொம்ப வசம்பு இல்லாத வீடு இல்லை, வசம்பு இல்லாத இடம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மூலிகை. கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க, ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல நான் ஒவ்வொரு விஷயங்கள் நான் கொடுத்துட்டு வரேன். இன்னும் இந்த மாதிரி தாந்திரிகமான விஷயங்கள், மூலிகை வச்சு பண்றது, கல் உப்பு வச்சு, வசம்பு வச்சு, கிராம்பு, எவ்வளவு விஷயம் இருக்கு, ஏலக்காய் வச்சு கூட, இந்த பச்சை கற்பூரம், இதெல்லாம் நான் உங்களுக்கு தொடர்ச்சியா வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வசம்பு உங்களை வாழ வைக்கும், இந்த வசம்பு உங்களை வாழ வைக்கும். என்றும் உயர்வாக உயர்ந்து கொண்டிருப்பீர்கள். கணத்தில் பிரச்சனை இருக்காது. உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், சொல்லுவாங்க என்னுடைய இல்லத்துல சீதேவி கடாட்சமே இல்லை, மூதேவி கடாட்சமா இருக்கு, காலை எந்திரிச்ச உடனே சண்டைங்க, என் பொண்ணாதி ஏதாவது ஒண்ணு சொல்லுவா, சண்டை வந்துருங்க. இப்படி எல்லார் வீட்லயும் நடக்குது. பெரும்பாலும் காலையில வீட்டுல எந்திரிக்கும் போது சண்டை போடாதீங்க. கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய விஷயம், காலையில எந்திரிச்சோன்னு முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா ஏதாவது பேசுறதுக்கு முயற்சி பண்ணீங்க. எந்திரிச்ச உடனே என்ன செய்யும் அப்படின்னா, அந்த மூதேவி இறங்கி சீதேவி வரக்கூடிய நேரம், அந்த நேரத்துல சிரிச்சு சந்தோஷமா வீட்டுல வாசனையான ஊதுபத்தி கொளுத்தி மலர்கள் வச்சிருங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்த வீடியோல பெண்களுக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் சீக்கிரத்தில் திருமணம் நடக்க ஒரு எளிய பரிகாரத்துடன் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர்.